ஓம் சக்தி. ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உணவுக்கும் தண்ணீருக்கும் மக்கள் ஏங்கும் காலம் வரும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் குணநலமும் நல்ல குலத்தில் பிறந்தவர்கள் என்ற குலப்பெயரும் நிறைகுடமான வாழ்வும் உண்டாகும். ஆரம்பத்திலிருந்து நான் சொல்கிறபடி ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு வாழ்ந்திருந்தால் நன்றாகவே வளர்ந்திருப்பீர்கள். ஆன்மீகத்தில் முன்னேறிவிட்டோம் என்று நினைத்து கரை ஏறுவதற்குள் வழுக்கி விழுந்து விடுகிறீர்கள். நீங்கள் ஆன்மீகத்தில் முழுமையாக வளர்வதற்குள் உங்களை விட்டு நான் போய்விடுவேன். ஆன்மா என ஒன்று உண்டா, ஆன்மா என்கின்ற ஒன்று உண்டா இல்லையா என்று படித்தவன் சந்தேகப்படுகிறான். ஆன்மா என்ற ஒன்றை காட்ட முடியுமா என்றும் கேட்கிறான். தண்ணீரே குடிக்காத ஒரு செடியையோ ஒரு மிருகத்தையோ ஒரு மனிதனையோ காட்டு, நான் உங்களுக்கு ஆன்மாவை காட்டுகிறேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.